இன்றைக்கி நம்ம இந்த தெர்மோ பால்ஸை யூஸ் பண்ணி பாட்லி பட்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 inches into 1.5 inchesல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த ஃபேப்ரிக்கில் ஒரு சின்ன தெர்மோ பாலை சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கார்னரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தெர்மோ பட்டனை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபேப்ரிக்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு நீடில் வந்துட்டு நூல் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நீடில் எடுத்து தெர்மாபாலோட இந்த சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ நான் கீழே லாக்லாம் எதுவுமே போடவே இல்லை. பாட்லி பட்டனோட இந்த லென்த்தில் நான் நூல் வச்சுக்கிறேன். இந்த நூலை ஒரு சுற்றிக்கோங்க. 2வது சுற்றிட்டு மறுபடியும் பாட்லி பட்டனோட சைடில் ஒரு குத்திட்டு இந்த லூப் இருக்குங்களா, இந்த லூப்பில் நான் 1 2 3 டைம்ஸ் நாட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிறேன். ஓகேங்களா? இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்லி பட்டன் ரொம்ப அழகாக ஈவனாக ரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த்ரெட் கட் பண்ணும்போது ஷார்ட்டாக கட் பண்ணக்கூடாது, லாங்காக தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் நிறையா பாட்லி பட்டன் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் எப்படி ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நான் பண்ண இந்த பாட்லி பட்டனை இப்படி ஈவனாக வச்சு பார்க்குறேன். எல்லாமே ஒரே சைஸாக ஈவனாக இருக்குது. ஸோ இதை எப்படி என்னோடய ட்ரெஸ்ஸில் இன்க்ளூட் பண்ணேன்னு ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா?